இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க? இன்னைக்கு ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு டிஷ் தான் புளிச்சக்கீரையில தொக்கு, அதாவது கோங்கரால தொக்கு. கோங்கரா சட்னி தொக்கு. சட்னி தொக்கு. ஆந்திரா ஸ்பெஷலா இல்ல தமிழ்நாடு ஸ்பெஷலா? தமிழ்நாடு ஸ்பெஷல் தான். ஓகே, சோ கோங்கரா தொக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? புளிச்சக்கீரை, வரமிளகா, பூண்டு, பச்சை மிளகா, மிளகு, சீரகம், முழு தனியா, வெந்தயம், கடுகு, நல்லெண்ணெய், உப்பு, மஞ்சத்தூள். தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து தயாரா இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோங்கராக்கு தொக்கு பண்றதுக்கு ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, மசாலா பொடி. எப்பவுமே கோங்கரா தொக்கு, அதாவது புளிச்சக்கீரை தொக்கு வந்து ஸ்டோர் பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அது ஸ்டோர் பண்ணும்போது அது கெடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்ம பவுடர் யூஸ் பண்ண போறோம். நார்மலா இப்ப நம்ம இன்னைக்கே அரைச்சி இன்னைக்கே சாப்பிட போறோம் அப்படின்னா ஓகே, ரெகுலரா எல்லாத்தையும் குக் பண்ணி நம்ம வந்து அரைச்சி சாப்பிடலாம். பட் ஆனால் நம்ம இப்ப இப்படி செய்யற இந்த தொக்கு வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஒரு 1 month கூட நீங்க ஸ்டோர் பண்ணலாம் இந்த பேட்டர்ன்ல நீங்க செஞ்சீங்கன்னா. ஓகே, ஸோ இது நல்லா காஞ்சிருச்சு. இப்ப வந்து இதுல வரமிளகா போட்டுக்கலாம். அப்படி கையிலே போட்டுக்கலாம். இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு புளிச்சக்கீரை, அதாவது ஒரு கீரையோட கட்டு, ஒரு பஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கீரை கட்டுக்கான விஷயம் தான் இப்ப நம்ம போட போறோம். ஆக்சுவலி அது வந்து புளிச்சக்கீரைனால காரமா இருக்கும்போது தான் அதனுடைய ஃப்ளேவர் இன்னும் இதுவா இருக்கும். ஏன்னா அது கீரை வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புளிப்பு இருக்கும். ஸோ அதனால ஐயோ நிறைய போடுறோமே நம்ம அப்படின்னு பயப்பட வேண்டாம். அந்த காரம் தான் அதுக்கு வந்து இது. இது நல்லா வந்து அந்த மிளகா உடையும்ல அந்த மாதிரி நல்லா, ஏன்னா நம்ம பவுடரா தான் அரைக்க போறோம். ஸோ அதனால நல்லா இது வந்து ஹீட்ல வந்து தனித்தனியா நம்ம வந்து வறுத்து எடுக்கணுமா? இல்ல மொத்தமா தான் போட போறேன். ஒன்னொன்னு கொஞ்சம் வறுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது போட போறோம். ஆமா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சது அடுத்ததை போட போறோம். இந்த கோங்கரா தொக்கு, அதாவது இந்த புளிச்சக்கீரை தொக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்க வீட்டுல ஒவ்வொரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. எல்லாருமே ஒரே ஸ்டைல்ல பண்ண மாட்டாங்க. அவங்கவுங்க பாட்டிங்களா சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டுல ஒரு ஸ்டைல்ல பண்ணுவாங்க. ஒரு சில பேர் நல்லெண்ணெயில செய்வாங்க, ஒரு சில பேர் வந்து தேங்காய் எண்ணெயில செய்வாங்க, ஒரு சில பேர் ஒரு விதத்துல நிறைய பேர் ஆமா அப்படியே வந்து வேக வச்சு மேஷ் பண்ணி நம்ம எப்பவுமே ஒரு கீரை கடைசல் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி கூட பண்ணுவாங்க. வெறும் மிளகா கிள்ளி போட்டும் செய்யறதும் உண்டு, பெரிய மசாலா ஐட்டம்ஸ் எதுவுமே செய்யாம. கலர் அப்படியே மாறணும் அந்த அளவுக்கு. தனியாவோட அந்த ஸ்மெல் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்மெல் வந்து அது நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஒரு கட்டு கீரைக்கான அளவு தான் இந்த மசாலா. இது எல்லாமே நான் ஒரு கட்டு கீரைக்கு தான் போடுறேன். இப்போ நான் சொன்னல இந்த கெடாம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வெந்தயம். இது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி போட்ட போதும். அதுக்கு அடுத்து நான் போட போறது கடுகும் ஒரு 1/2 ஸ்பூன் போல. அடுத்து மிளகு, ஆல்ரெடி மிளகாயும் போட்டிருக்கிறோம். மிளகு வந்து ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா சீரகமும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போல போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து போட்டதுமே உடனே வந்து நல்லா வந்து சீக்கிரமா வந்து கலர் மாறக்கூடியது. நான் இல்ல எனக்கு பதம் தெரியல அப்படின்றவங்க ஒன்னொன்னா போட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் எது கொஞ்சம் டைம் எடுக்குமோ, வரமிளகாயும் தனியாவும் ஃபர்ஸ்ட் போட்டாச்சு. மீதி எல்லாம் வந்து டக்குன்னு போறதுனால நல்ல நெடி. இது ஈவன் ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் நீங்க. இல்ல ஸ்டோர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு பவுடர் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். பவுடரே சொல்றேன். பவுடரை நீங்க எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பவுடர் நம்ம நிறைய டிஷ்க்கு, அதாவது செட்டிநாடு டிஷ்க்கு நிறைய பவுடர் நம்ம ரெடி பண்ணிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம். இது நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம வந்து மாத்தி வச்சிடலாம். ஓகே, நல்லா ஆனதுக்கு அப்புறமா அதை பொடிச்சுக்கிட்டா மட்டும் ஆறணும். ஆறுனதுக்கு அப்புறமா இது வந்து பொடிக்கணும். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? இப்போ இதுல வந்து அந்த கீரையை நம்ம வந்து வேக வைக்கணும் இல்லையா, கீரைக்கான ப்ராசஸ் நம்ம இதுல பண்ண போறோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா கூட மாத்தினதுக்கு அப்புறமா கூட உள்ள போட்டிருக்க கடுகு வந்து வெடிச்சுட்டே இருக்கு. ஹீட்டுக்கு வெடிக்க ஆரம்பிக்குது. நல்லா ஆற விடணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஷ்ஷுக்கு நான் வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்றேன். நல்லெண்ணெய் எவ்வளவு போட்டாலுமே நல்லதுதான். அதே நேரத்துல நல்லெண்ணெய் போடுறதுனால
அந்த பொருள் வந்து சீக்கிரத்துல கெடாதுன்னு சொல்லுவாங்க. இல்ல நான் அப்படி யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கோங்குரா தொக்குக்கு வந்து நம்ம நிறைய எண்ணெய் வந்து அதிகமா யூஸ் பண்ணணும். காரணம் என்னன்னா எண்ணெய் அதிகமா இருந்தாதான் ஸ்டோர் பண்ணவும் ஈஸியா இருக்கும். இன்னொன்னு அந்த தொக்குக்கான ஒரு டேஸ்ட் இந்த எண்ணெயில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ எண்ணெய் நல்லா காயணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒண்ணு போடணும். எண்ணெய் அங்க சட்டி காஞ்ச அப்புறம் எண்ணெய் காயணும், இங்க சட்டி ஆறணும். ஆமா, இப்படி பண்ணு. ஏன்னா நெடி ஃபுல்லா ஸ்ட்ரெயிட்டா அடிக்கும். பாத்தீங்களா தெரியும், வரமிளகா அப்படியே கலரே நல்லா மாறி அப்படியே கிறிஸ்பியா இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்லாவே ஆறிட்டு இருக்குது. இது நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க கடுகு பாத்தீங்களா கூட தெரியும், கலர் மாதிரி அப்படியே வெடிச்சு கடுகு வந்து இருக்குது. ஸோ நல்லா ஓரளவு ஆறிடுச்சு. இதை வந்து நாங்கள் போட்டு பொடிச்சு கொண்டு வந்துடுறோம். அங்கே எண்ணெயும் கொஞ்சம் காயட்டும், அதுக்கு டைம் கொடுப்போம். நல்லா வரச்சட்டியில் போட்டு எது எதெல்லாம் மசாலா பொருட்கள் வேணுமோ அதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து ஆற விட்டு இப்போ வந்து பொடிச்சு எடுத்தாச்சு. இதுதான் இதுக்கான அந்த மெயினான மசாலா. எஸ், இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சட்டி வந்து நல்லா காஞ்சிடுச்சு. எண்ணெயும் வந்து நல்லா அப்படியே காஞ்சிருக்குது. இப்போ இதில் தாளிசத்துக்கு ஒரு 2 வரமிளகா போட்டுக்கலாம். அடுத்து கடுகு போட்டுக்கலாம். ஒரே ஒரு கரண்டி கொடுங்க. அதாவது நல்லெண்ணெய் அப்படின்றது வந்து சூடாயிடுச்சுன்னா அப்படியே இப்படி நுரைச்சிட்டு இதுவாகும். நல்லெண்ணெயா இருக்கட்டும் இல்லை தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் வந்து அப்படி வருவாங்க. இதுக்கு வந்து பூண்டு வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. ஓகே, ஆமா, பூண்டு பேஸ்ட் போட வேண்டாம், பூண்டு நறுக்கி வச்சுக்கோங்க. அதே மாதிரி பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சுக்கோங்க. தேவைப்பட்டதுன்னா பச்சை மிளகா வேணா பேஸ்டா கூட அரைச்சு வச்சுக்கோங்க, இல்ல ஒன்னும் பாதியமா அரைப்பாங்களே அந்த மாதிரி அரைச்சு வச்சுக்கோங்க பச்சை மிளகாவை. ஸோ அதோட அப்படியே மிக்ஸ் ஆயிடணும், தனியா தெரியக்கூடாது. ஓகே, நல்லா அப்படியே கலர் மாறி இருக்குது வரமிளகாவுடைய கலரு. இப்ப அடுத்து வந்து இதுல வந்து நம்ம பூண்டை வந்து நறுக்கி வச்சிருக்கோம். பாத்தீங்கன்னா பூண்டை நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ பச்சை மிளகாவும் நறுக்கி வச்சிருக்கோம். ஸோ ரெண்டையுமே சேர்த்த மாதிரி போட்டு பச்சை மிளகாய் இப்ப எத்தனை நம்ம போடுறோம்? இப்ப வந்து பச்சை மிளகாய் பாத்தீங்கன்னா ஒரு அரை பச்சை மிளகா போதும், அந்த ரேஞ்சுக்கு போட்டா போதும். ஏன்னா நம்ம வர மிளகா வந்து நிறையவே ஆட் பண்ணிருக்கோம், அதுல பொடிச்சும் வேற வச்சு. நல்லா அப்படியே கிறிஸ்பியா ஆகுற அளவுக்கு வருது. பூண்டும் பச்சை மிளகாய் சேர்ந்து அந்த வரக்கூடிய அந்த கமகம ஸ்மெல் செமையா இருக்கு. இதுல மத்தபடி வேற எந்த பொருளும் போட போறது இல்ல, எல்லாமே போட்டு பொடிச்சு வச்சாச்சு, அவ்வளவுதான். இப்ப கீரை ஆட் பண்ண போறோம். கீரை கூட மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வைக்க போறோம். நல்லா, அதாவது வேகும் போது கீரையில வேகும் போது கொஞ்சமா உப்பு போட போறோம். அதுக்கப்புறம் அது நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா மசாலா ஆட் பண்ணி தேவைப்பட்டா அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அடுத்து கீரை ஆல்ரெடி வெறும் இதுல வந்து கீரை இலைய மட்டும்தான் எடுக்கணும். எண்ணெயில போட்டு தண்ணியில போட்டு ஆல்ரெடி கிளீன் பண்ணி தண்ணியை இருத்துட்டு வச்சிருக்கிறோம். நீங்க இது எவ்வளவு போட்டாலுமே அப்படியே சுருண்டுடும், எல்லாமே சுருண்டுடும். சட்டியே பத்தலப்பா, பெரிய சட்டி எடுத்துருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வைக்கும் உள்ள போட்டதும். ஆனா அதுக்கெல்லாம் நீங்க வந்து அச்சோ தப்பான பாத்திரம் எடுத்துட்டோமே அப்படிலாம் ஃபீலே பண்ணக்கூடாது. இது பாருங்க, அடியில போட்டது அதுக்குள்ள எப்படி மாதிரி வளவளான்னு ஆயிடும். இப்ப அந்த எண்ணெய், அந்த பூண்டு, அந்த எண்ணெய், அந்த கடுகு, காரம், அது எல்லாமே இந்த கீரையோட அப்படி மிக்ஸ் ஆகும்.
போட்டு கொஞ்ச நேரத்துலயே தெரியுதுங்களா அங்கங்க எப்படி எண்ணெயில ஃபர்ஸ்ட் சட்டியில கீழே எது இதெல்லாம் பட்டுச்சோ அது நல்லா வளவலன்னு ஆயிடுச்சு. அந்த ஹீட்டுக்கு வந்து வேகமா வந்து வளவலன. இப்பவே அப்படியே கம்மியாயிட்டே வருது. சட்டியில அப்படியே ஃபுல்லா இருந்தது, அப்படியே சுருங்க 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 உள்ளுக்கு போயிட்டே இருக்குது. இது வேணா நீங்க பொடியா நறுக்கியும் போட்டு வதக்கிக்கலாம், முழுசாவும் போட்டு வதக்கிக்கலாம். முழுசா போட்டாலே அது அப்படியே தான் இதுவாயிடும். இல்ல நிறைய பேர் வந்து நறுக்கி போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு இது டவுட் இருக்கும். ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அது வதக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நறுக்கியும் போட்டுக்கலாம், பொடியாவும் நறுக்கியும் போட்டுக்கலாம். நீங்க எப்படி போட்டாலுமே எல்லா கீரையுமே ஒரு 1 minute or 2 minutesக்குள்ள வந்து போட்ட இடமே தெரியாம வதங்கிடும். இப்போ பாத்தீங்களா எப்படி ஆயிடுச்சு. கடைசியா அதுல இருக்கிற அந்த இலையோட இருக்கிற அந்த தண்டு தான் தெரியும். நம்மளுக்கு சொல்லுவாங்களே ஒரே ஒரு ஊறுகாய் இருந்தா போதும், ஒரு எல்லாத்தோடையும் வச்சிடலாம் அப்படின்வாங்க. அது நார்மலா மாங்காய் ஊறுகாவை சொல்லுவாங்க. பட் ஆந்திரா ஸ்டைல், அதாவது ஆந்திரா பக்கம்லாம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு ஊறுகாய் கண்டிப்பா எல்லா ஹோட்டல்ஸ்லயுமே நமக்கு கிடைக்கும். ரைஸ்க்கு வச்சு சாப்பிடலாம், டிஃபனுக்கு வச்சு சாப்பிடலாம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தமிழ்நாடு ஸ்டைல்லே, அதாவது தமிழ்நாடு சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா மெஸ் எங்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பா இந்த கோங்கரா சட்னி இருக்கும். கோங்கரா சட்னியும் இந்த பருப்பு பொடியும் தான் அங்க ரொம்ப வந்து பருப்பு பொடியோட தான் ஸ்டார்ட் பண்றது. கோங்கரா சட்னி இல்லாம அந்த சைட் டிஷ் ஃபினிஷே ஆகாது. இது நிறைய சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சம்டைம்ஸ் வந்து அது நிறைய புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறதுனால. அண்ட் அதை விட முக்கியம் இது குளிர்ச்சியும் கூட, ரொம்ப குளிர்ச்சி. தலைக்கு குளிச்சுட்டெல்லாம் இது சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க, டக்குன்னு அப்படியே கோல்டு பிடிக்கும். பட் ஆனா நம்மளுக்கு ஒரு ஃபீவர் டைமோ இல்ல நம்மளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாத டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நாக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்ப இது கொஞ்சம் வாயில வைக்கும் போதே அந்த நாக்கு வந்து இந்த சென்ஸ் இப்பதான் இருக்குது அப்படின்றதே தெரிய வரும். உப்பு போட்டுக்கலாம். கீரைக்கு மட்டும் டிஷ் மொத்த டிஷ்ஷுக்கானதா இல்ல மொத்தமா தான் போட்டுருக்கேன். தேவைப்பட்டதுன்னா அப்புறமா பார்த்துட்டு போட்டுக்கணும். இதுல கொஞ்சமா மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். கடையவே தேவையில்லை, அதுவே அதை கடைஞ்சுக்கோன்ற மாதிரி தான். ஆமா, நம்ம இப்ப இந்த மாதிரி நல்லா வதக்கும் போதே அது ஆட்டோமேட்டிக்காவே வந்து எல்லாமே வந்து இதுவாயிடும். இதுல இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். என்ன அப்பப்போ விட 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 அதனுடைய டேஸ்ட், ஃப்ளேவர், ஸ்டோரேஜ்க்கானது எல்லாமே உங்களுக்கு நல்லதுதான். அப்படின்னு எல்லாம் நம்ம யூஸ் பண்ண நல்லெண்ணெய் தான். ஓகே, ஸோ நல்லா வந்து வெந்துட்டு இருக்கு. அந்த உப்பும் காரத்தோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகுது. இன்னும் கொஞ்சம் வேகணுமா? ஆமா, இன்னும் கொஞ்சம் வேகணும். ஓகே, இன்னும் கொஞ்சம் குக்கிங் டைம் கொஞ்சம் கொடுத்துருவோம் கீரைக்கு. அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து மசாலாஸ் போட போறோம். ஸோ பாத்தீங்கல்ல, வேக வேக அது அப்படியே குழஞ்சு நம்ம கிண்டுறோம்ல, அதுலயே அப்படியே நல்லா குழஞ்சிடுச்சு. ஓகே, அந்த ஒரு வழவழப்பு தன்மை இருக்குல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நம்ம போட்ட அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வெளியே ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும். புளிப்புக்காக நம்ம புளி தண்ணி எல்லாம் ஊற்றுவோம்ல, புளி தண்ணி எல்லாம் ஊற்றணும்னா ஒரு ஸ்மெல் வருமே, அது நார்மலாவே இதுல வரும். சரி, நம்ம வந்து இப்ப இந்த பொடிச்சு வச்சிருக்க மசாலாஸை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ அதுதான் அந்த புளிப்பு தன்மையை கம்மி பண்ணி உங்களுக்கு டேஸ்ட் காரத்தோட சாப்பிடும் சூப்பரா இருக்கும் புளிச்சக்கீரை. ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா வரமிளகாய் தாளிசம்லயும் போட்டிருக்கிறோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கிறோம். அது இல்லாம இப்ப இவ்வளவு பொடி, மறுபடியும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இது இவ்வளவு எண்ணெய் ஊத்தி இருக்கிறாங்க அப்படின்னு பாக்காதுங்க. இவ்வளவு எண்ணெய் போடுறதுனால ஆமா, எண்ணெய் வந்து ஆக்சுவலி கீரையில இருக்கிறது மட்டும் இல்லாம ஸ்டோர் பண்றதுக்கு, இப்ப நீங்க இது செஞ்சு நீங்க ஈவன் ஒரு மந்த் கணக்குல கூட வச்சீங்கன்னா கூட ஒன்றாகாது. கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பூன் ஒரு வாட்டி போட்டுறீங்கன்னா அது மறுபடியும் போடக்கூடாது. மசாலா ஆட் பண்ணிக்கிறேன்.
அதாவது இப்போ கிண்ட கிண்ட அந்த புளிப்பு ஸ்மெல் ஃபர்ஸ்ட் வந்துன்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த புளிப்பு ஸ்மெல்ல வந்து கம்மியாகுது அளவுக்கு நம்ம வந்து மசாலா அதில் வந்து போடணும். இதை அப்படியே எடுத்து வச்சு கொஞ்சம் சாதம் சுட சுட வடிச்சு அதில் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி அதோட சேர்த்து போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி இருக்கும். ஈவன் இட்லி தோசை முதல் கொண்டு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிடுவாங்க. எல்லாமே வச்சு டிஃபன் ஐட்டம்ல இருந்து லஞ்ச் ஐட்டம்ல இருந்து இதை மிக்ஸ் பண்ணி ரைஸா கூட கட்டி கொடுக்கலாம். ஸ்கூல்ல லஞ்ச் பாக்ஸ் ரைஸா கூட கட்டி கொடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த எண்ணெய் எல்லாம் கொஞ்சமா அது வெளியில வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் உள்ள இழுத்துக்கிட்டு இருந்தது. ஆமா, இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அந்த எண்ணெய் எல்லாமே வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறது. அந்த பிசுபிசுப்பு தன்மை இல்லாம ஆயிடுச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் அது ஒட்டிட்டு ஒரு மாதிரி ஒரு மாதிரி அந்த எப்படி சொல்றது பழுப்பு போட்டு கடையும் போது ஒரு இப்ப வெண்டைக்காலம் நீங்க வதக்குனீங்கன்னா ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும், அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி இதுல இவ்வளவு நேரம் இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா அது வந்து நம்ம போட்டிருக்க அந்த சட்டில இருந்து அது மிக்ஸ் ஆகி வெளியே வர மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் அந்த கரெக்டான ஸ்டேஜ். அதாவது அந்த கீரை குக் ஆயிடுச்சா அப்படின்னு இப்ப பாத்துக்கலாம். இப்போ தேவைப்பட்டா உப்பு நீங்க போட்டுக்கலாம். இல்ல நான் ரைஸ் நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா ரைஸ்ல உப்புல போடுவாங்க. சோ அதனால வந்து ரைஸ்ல உப்பு போடுறதுனால ஸோ இது அளவு நீங்கள் பார்த்து அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுப்பாங்க. ஸோ ரெடி ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஆஃப் பண்ணிடலாமா? எஸ், ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து வச்சிடலாமா? இந்த பவுல் ஓகேவா? நல்ல ஸ்மெல்லோட எண்ணெய் அப்படியே ரிலீஸ் ஆகி சூப்பரா. ஃபர்ஸ்ட் வந்து செய்யும் போதே ஒரு புளிப்பு ஸ்மெல் வரும்போது இவ்வளோ புளிப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ஃபினிஷிங்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மெல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு மசாலா ஃப்ளேவரோடு அப்படியே வரும். புளிப்பு வரும், அதோடு சேர்ந்து வரும்போது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு புளிப்பெல்லாம் கம்மியாயிருக்கு அப்படின்றது. ஓகே, சூப்பரா எண்ணெய் வழிய வழிய நம்மளுடைய கோங்கரா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இருக்கு. டேஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை சுருக்கமா நேரில் சொல்லிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாய் வச்சுக்கிறோம். கடாய் நல்லா காஞ்சதும் அதுல வரமிளகாய் போட்டுக்கிறோம், தனியா போட்டுக்கிறோம், மிளகு, சீரகம், கடுகு, வெந்தயம் எல்லாமே போட்டு நல்லா வந்து வதக்கி அதை வந்து ஆற வச்சு பொடிச்சு வச்சுக்கிறோம். அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கிறோம். அதுல நல்லெண்ணெய் போட்டுக்கிறோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதும் அதுல வந்து வரமிளகாய், கடுகு, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க கீரையை போட்டு கீரை நல்லா வதங்கினதும் அதில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு அதை நல்லா குழைய வதக்கிக்கிறோம். அது நல்லா வதங்கி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவையும் அதோட ஆட் பண்ணி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நம்மளுடைய கோங்கரா தொக்கு ரெடி.